வணக்கம். நான் உங்களுடைய கோச் அப்துல் நபீல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டை நம்ம பார்க்க போகிறோம். ப்ராஸ்பெக்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, இந்த டைரக்ட் செல்லிங்கில் ப்ராஸ்பெக்ட் அப்படின்னா என்னான்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னா என்னான்னு தெரியல. ஸோ ப்ராஸ்பெக்டிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ராஸ்பெக்டிங்னா என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். எவ்ரிதிங் யூ டூ வித் த ப்ராஸ்பெக்ட் ஆஃப்டர் ஆடிங் நேம்ஸ் அண்ட் பிஃபோர் ஷேரிங் த பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் இஸ் கால்ட் ப்ராஸ்பெக்டிங். நீங்கள் உங்களுடைய நேம் லிஸ்ட்டு தயார் பண்ணதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயந்தான் ப்ராஸ்பெக்டிங். இடையே நடக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி பல கம்பெனிஸ் ப்ராஸ்பெக்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க தவறுகிறாங்க. ஸோ என்னுடைய வேண்டுகோள் எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ்க்கும், புதுசாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தால் ப்ராஸ்பெக்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க. ஆக்சுவலி இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஒரு நாள் தேவை. மேபி என்னுடைய நியூ லைஃப் அகாடமியில் ட்ரைனிங்ஸில் ப்ராஸ்பெக்டிங் எப்படி பண்ணுறதுன்ற கோர்ஸ் நம்ம பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ஷார்ட்டாக சில டிப்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ ப்ராஸ்பெக்டிங் என்னன்றதை இன்னும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணுன்னா, நீங்கள் தோசை கடைக்கு போயிருப்பீங்க தோசை சாப்பிட்றதுக்கு. அங்கே வெளியே பெரிய தவா வச்சுருப்பாங்க. அந்த தோசை மாவை அந்த தோசை கல்லில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த தோசை போடுற மாஸ்டரு கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த தவாவில் அடிப்பார். சில்லுன்னு ஒரு சவுண்டு கூட வரும். நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த சவுண்டை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஸோ தோசை மாவை அந்த தோசை கல்லில் ஊற்றி தோசை ஆக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு அந்த தோசை மாஸ்டர் அந்த தண்ணி அடிக்கிறாரு தெரியுங்களா? அந்த தோசை கல் தோசை போடுறதுக்கு தயாராகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு தான் அந்த தண்ணி அடித்து பார்க்குறாரு. அந்த தண்ணி அடிக்கும்போது வர்ற சத்தத்திலேயே அந்த மாஸ்டருக்கு தெரியும், ஓகே இந்த கல் தோசைக்கு தயாராகிடுச்சுன்னு. ஸோ சப்போஸ் அந்த கல் தயாராகாமல் இவர் மாவை அந்த கல்லில் ஊற்றுனாருன்னா அது தோசையாக வராது, உப்பு மாவாக தான் வரும். அதுதான். ஸோ ஒரு சின்ன ஒரு வேடிக்கையாக இருந்தாலும் இது சரியான உதாரணம். அதே மாதிரி தான் நீங்கள் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ப்ராஸ்பெக்ட் தயார் பண்ணணும். ப்ராஸ்பெக்டை நீங்கள் தயார் பண்ணாமல் இன்வைட் பண்ணால் கூட அந்த இன்விடேஷனே ஃபெயில் ஆகிடும். இன்விடேஷன்றது ஒரு சப்ஜெக்ட். நிறைய பேருக்கு இன்வைட் பண்ணுறது எப்படின்றது தெரியல. உங்களுடைய ப்ரெசன்டேஷன் உங்கள் அப்ளைன் உங்கள் லீடரை கொடுத்துடலாம். நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ அப் கூட உங்கள் அப்ளைன் ஹெல்ப் பண்ணலாம், க்ளோசிங் கூட அப்ளைன் ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் இன்விடேஷன்றது நீங்கள் தான் பண்ணி ஆகணும். 90% மக்கள் பிஸ்னஸ்க்கு இன்விடேஷன் தப்பாக பண்ணி இன்விடேஷன்லேயே ப்ரெசன்டேஷன்லாம் கொடுக்குறாங்க இன்றைக்கி. அதை விட பெரிய கொடுமையே இல்லை. அது கூட தெரியல, அது கூட எஜுகேட் பண்ணலை. இன்விடேஷன்றது ஒரு சப்ஜெக்ட், அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம ப்ராஸ்பெக்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இன்விடேஷன் பண்ணுறதும் தயாரானா மட்டும்தான் இன்வைட் பண்ணணும். தயாராகாமல் ப்ராஸ்பெக்ட் தயாராகாமல் இன்வைட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த இன்விடேஷனுக்கு உங்கள் ப்ராஸ்பெக்ட்ஸ் வரவே மாட்டாங்க, ப்ரெசன்டேஷனுக்கே வரமாட்டாங்க, ஆன்லைனில் இருந்தாலும் ஆஃப்லைனில் இருந்தாலும். ஸோ முதல்ல அந்த ப்ராஸ்பெக்டை தயார் பண்ணுறது, ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் தான் ப்ராஸ்பெக்டிங். ஸோ இன்றைக்கி ஒரு 6 பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். 6 பெஸ்ட் ப்ராஸ்பெக்டிங் டெக்னிக்ஸ் இன் டைரக்ட் செல்லிங் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ப்ராஸ்பெக்டிங்க்கு யூஸ் ஆகும். இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேங்க, டைரக்ட் செல்லிங்ன்றது ஒரு ஷார்ட் கட் கிடையாது. நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு ஈஸியான வேலை கிடையாது. ஓகே, இது இட்ஸ் நாட் அ ஷார்ட் கட் ஸ்கீம். இட்ஸ் அ ஷுவர் ரிச் பிஸ்னஸ். இதுக்கு டைம் ஆகும். நீங்கள் எடுத்தோம் கவுத்தோம்லாம் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஒரு ஜென்யூனான ஒரு கன்சிஸ்டண்ட்டான இன்கம்லாம் வரணுன்னாலே ஒரு மினிமம் 1 வருஷமாவது நம்ம முறையாக இந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டு பண்ணணும். கற்றுக்கிட்டு பண்ணுறதுன்றது இல்லை, பண்ணிக்கிட்டே இருக்கணும், கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்படியே நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கற்றுக்கிட்டே ட்ராவல் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கணும். ஸோ இந்த 6 பெஸ்ட் ப்ராஸ்பெக்டிங் டெக்னிக்ஸில் முதல் டெக்னிக் பார்த்தீங்கன்னா, ஸ்டே இன் கான்ஸ்டன்ட் டச் வித் யுவர் ப்ராஸ்பெக்ட். நிறைய பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா,
ரொம்ப நாள் பேசியிருக்க மாட்டாங்க, 6 மாதம் 1 வருஷம் அவங்க கூட பேசியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவருடைய நேமை உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் நீங்கள் இன்வைட் பண்ணுவீங்க. அதுவும் முதல்லலாம் நல்லா கேஷுவலாக பேசியிருப்பீங்க. இங்கே திடீர்னு ஃபோன் பண்ணி ரொம்ப ஃபார்மலாக வாப்பா வாடா போடான்னு பேசுனவன்கிட்ட ரொம்ப ஃபார்மலாக சாருலாம் பேசுறது, இவன் ஏதோ நம்மளை சிக்கலில் மாட்டி விட போகிறான்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். அந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் ரெகுலராக தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் முதல்ல ப்ரெசன்டேஷன் கொடுங்க. ரெகுலராக தொடர்பில் இல்லாத உங்கள் நண்பர்கள் உறவினர்களை நீங்கள் தொடர்புக்குள்ளே கொண்டு வாங்க. அவங்களோட கான்ஸ்டண்ட்டான டச்சில் முதல்ல நீங்கள் கொண்டு வாங்க, அவங்களோட தொடர்பில் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ப்ராஸ்பெக்டிங் பண்ணிக்கலாம், ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கலாம். அவசரம் என்ன? ஏன் அவசரப்படுறீங்க? ஏங்க இது லைஃப் டைம் பிஸ்னஸ்ங்க. நம்மளுக்கு அப்புறம் ஜென்ரேஷனாக நம்ம ஃபேமிலிக்கெலாம் இன்கம் போக போகுது. 30-40 வருஷமாக வேலை பண்ணுறீங்க, 30-40 வருஷமாக ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இங்கே வந்தோடனே 3-4 மாதத்தில் சக்ஸஸ் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? தப்பு பண்ணாதீங்க. இங்கே ஒரு 3 to 5 இயர்ஸில் நீங்கள் ரிட்டையர் ஆகிடலாம். ஆனால் முதல் வருஷம் நீங்கள் ப்ராப்பராக, முதல் வருஷம் ஸ்லோவாக தான் போகும், 2வது வருஷத்துலேருந்து தான் டேக் ஆஃப் ஆகும். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் டச்சில் முதல்ல எல்லாரையும் கொண்டு வாங்க. உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் தொடர்பில். இப்போ நீங்கள் நேரில் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா நேரில் சந்திக்க ஆரம்பிங்க. ப்ரெசன்டேஷன் கொடுக்காதீங்க, பிஸ்னஸை பற்றியே பேசாதீங்க. தூரமாக இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது அந்த பழைய மாதிரி நீங்கள் அவங்கள தொடர்பில் கொண்டு வாங்க. அவங்களோட தொடர்பில் இருங்க, பேசுங்க. இது நம்பர் 1. நிறைய பேசுகிறோம், ஆனால் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் ஷார்ட்டாக நான் முடிச்சுக்கிட்டு போகிறேன். இதை நம்ம ஒர்க் ஷாப்பில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். 2வது, the goal is not to impress them but to be one among them. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போலியான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்தோடனே நீங்கள் நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், ஆனால் அதில் உண்மை இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போலியான கடன்லாம் வாங்கி பெரிய கார்லாம் வாங்கி காட்டுறது, அதை அவன் ஏர்ன் பண்ணியே வாங்கியிருக்க மாட்டாங்க. எதுக்கு? அதாவது இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க, அதில் ஜென்யூனிட்டி இருக்கணும். ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா ஓ இவனால் பண்ண முடியுதுன்னா இந்த பிஸ்னஸ் நம்மளாலேயும் பண்ண முடியுன்ற ஒரு ஃபீல் இருக்கணும். நீங்கள் உங்களை பார்த்த உடனே அப்படியே பயங்கர உங்கள் பேச்சு திறமையெல்லாம் காட்டி உங்களை பயங்கரமாக நீங்கள் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நம்மளாலலாம் இது பண்ண முடியாதுப்பா, இதுக்கு தனியாக திறமை இருந்தால் தான் பண்ண முடியும், நிறைய பேசணும் போல இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் கார் இருக்கணும் போல இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் லைஃப் ஸ்டைல் இருக்கணும் போல இருக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் அது ப்ளஸ்ஸாக மாறும்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலி இதெல்லாம் மைனஸாக தான் போகும். நீங்கள் உண்மையாக இருங்க, நீட்டாக இருங்க, வெல் ட்ரெஸ்டாக இருங்க, ஆனால் உண்மையாக இருங்க. பொய்யான ஒரு இம்ப்ரெஷனை நீங்கள் கிரியேட் பண்ணாதீங்க. கீப் இட் சிம்பிளாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நம்மளாலேயும் பண்ண முடியுன்ற ஃபீலிங் வரும். இது ப்ராஸ்பெக்டிங்கில் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவங்க நீங்கள் இன்வைட் பண்ணும்போது உங்கள் ப்ரெசன்டேஷனுக்கு அவங்க ஓப்பன் மைண்டோட வருவாங்க. நம்மளாலேயும் இதை பண்ண முடியும், இவனால் முடியுதில்ல, அப்போ என்னாலேயும் முடியும். சிம்பிளாக இருங்க. ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அப்படியே பெருசாக இல்லாததெல்லாம் காட்டாதீங்க. ஓகே, இது 2வது. 3வது, வேல்யூ போஸ்ட் ஆன் சோஷியல் மீடியா அண்ட் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே, நல்லா கேளுங்க. நீங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியா ரொம்ப பவர்ஃபுல். சோஷியல் மீடியாவை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறாங்க. நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் நல்ல உங்களுடைய வேல்யூ ஆட் ஆகிற மாதிரி போஸ்ட்டுகளை போடுங்க. எல்லா சோஷியல் மீடியாலையும் போடுங்க, உங்கள் வேல்யூ ஆட் ஆகிற மாதிரி. வேல்யூ போஸ்ட் விச் ஆர் ஷேர்ட் வித் ஜென்யூன் இன்டென்ஷன் டு ஆட் வேல்யூ. உங்களுடைய வேல்யூ ஆட் ஆகிறதுக்கு நல்ல போஸ்ட்டுகளை போடுங்க. 10 போஸ்ட் நீங்கள் போட்டிங்கன்னா அதில் ஒரு போஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக போடுங்க. மற்றதெல்லாம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டாகிற மாதிரி மோட்டிவேஷ்னல் போஸ்ட்டு, நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துக்களை நீங்கள் போடுங்க. அப்போது உங்களுடைய வேல்யூ ஆட் ஆகும். இது ப்ராஸ்பெக்டிங்கில் ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்வைட் பண்ணும்போது அவங்க வருவாங்க, உங்கள் மேலே உள்ள மரியாதை கூடும். ப்ரெசன்டேஷனுக்கு ஓப்பன் மைண்டடோடு வருவாங்க. எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். எப்படி இன்விடேஷன் கொடுக்கறது, இன்வைட் பண்ணுறதுலாம். ஸோ இந்த லிஸ்ட்டுக்கும் ப்ரெசன்டேஷனுக்கும் நடுவில் நடக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம், ப்ராஸ்பெக்டிங். ஸோ உங்களுடைய வேல்யூ ஆட் ஆகிற மாதிரி இன்றைக்கி இணையத்தில் சோஷியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட்டுகளை போட்டுக்கிட்டே இருங்க. சின்ன வீடியோஸ்
வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில், டெலகிராமில் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுடைய சர்க்கிள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அதை பார்க்கணும். பார்க்கும்போது உங்களுடைய வேல்யூ ஆட் ஆகும். சும்மா உங்கள் கம்பெனியுடைய ப்ராடக்டையும் உங்களுடைய பிஸ்னஸையுமே போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. என்னை கேட்டால் அந்த மாதிரி போஸ்ட்டில் உங்கள் நம்பரே போடாதீங்க. இன்றைக்கி காலம் மாறி போச்சு. பிஸ்னஸ் மீட்டிங் கான்டாக்ட்லாம் போட்டால் அதை தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. யாருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ வேல்யூ ஆட் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூ ஆட் ஆகும்போது உங்களுடைய பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். 4வது, the more you listen, the faster you close the sale. இந்த ப்ராஸ்பெக்டிங் பீரியடில் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது அவங்கள அமைதியாக இருந்து கேட்க வைக்கணும். இதுதான் ஃபேக்ட். ஆனால் ப்ராஸ்பெக்டிங் பண்ணும்போது அதிகமாக அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்க. அப்போ தான் நீங்கள் அவங்களுக்கு கேர் கொடுக்குறீங்கன்ற ஃபீலிங் அவங்களுக்கு வரும். அது ஃபோனில் இருந்தாலும் அவங்க பேசும்போது அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்க. நீங்களே பேசாதீங்க. நீங்கள் ப்ரூவ் பண்ணாதீங்க நீங்கள் பெரிய ஆளுன்றதை. நீங்கள் எப்பவும் போலே இருங்க. இந்த பிஸ்னஸுக்கு வந்துட்டேன்னா எதுவும் கொம்பு முளைச்சதா பலருக்கு நினப்பு. அவங்க தே மஸ்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள். நீங்கள் அதே ஆள் ரெவியாக இருந்தால் ரெவியாகவே இருங்க. ராஜா ரெவி ஆகிடாதீங்க, கிங் ஆகிடாதீங்க. ஸோ லிசன். உங்கள் ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க, நீங்கள் ப்ராஸ்பெக்ட் யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ப்ரெசன்டேஷன் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க சொல்கிற அவங்களுடைய ஃபீலிங்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அவங்க சொல்கிறத கேளுங்க. பி எ குட் லிசனர். இது ப்ராஸ்பெக்டிங் ரொம்ப முக்கியம். 5வது, ஹாவ் பேஷன்ஸ். எவ்ரி கான்வர்சேஷன் வில் ப்ரோக்ரஸ் டிஃப்ரெண்ட்லி. பொறுமை ரொம்ப 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 அவசியம். ப்ராஸ்பெக்டிங் பண்ணும்போது பொறுமை அவசியம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கேரக்டரில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களுடைய கான்வர்சேஷன் மாறுபடும். பொறுமையாக இருங்க. சரியான நேரம் வரும்போது ப்ரெசன்டேஷன் கொடுங்க. அந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணுங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணாதீங்க பிஸ்னஸ். பேஷன்ஸ், பொறுமையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஷன் ஆகும். நீங்கள் இன்வைட் பண்ணால் அவங்க ப்ரெசன்டேஷனுக்கு வருவாங்க. ஸோ 6வது, ஹெல்ப் யுவர் ப்ராஸ்பெக்ட் வென் எவர் யூ கேன். உங்களுடைய ப்ராஸ்பெக்ட்டுக்கு, உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த விதமான உதவிகள் உங்களால் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. உதவின்றது பண உதவி மட்டும் இல்லை. பண உதவியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அவங்களுக்கு ஒரு ஊக்கம் தேவைன்னா, அந்த நேரத்தில் ரொம்ப டல்லாக இருந்தாங்கன்னா அந்த ஊக்கத்தையும் அதுவும் உதவி தான். மோட்டிவேட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் புக் ஏதாவது அவங்க தேடிட்டு இருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸை கொடுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் அவங்களுக்கு உதவியாக இருங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அப்போ அவங்களுக்கு இன்வைட் பண்ணால் அவங்க ப்ரெசன்டேஷனுக்கு வருவாங்க. அது ஆன்லைன்லேயே இருந்தாலும் ஆஃப்லைன்லேயே இருந்தாலும். ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்கள். இந்த இடைக்காலத்தில் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரேப்போ பில்ட் பண்ணுங்கள் அவங்களோட. உடனே லிஸ்ட்டில் பேரை போட்டிங்க, இன்வைட் வரலைன்னா எப்படி வருவா? நீ 1 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணுற, திடீர்னு நீ கூப்பிட்டா வரணும்னு எப்படி எதிர்பார்க்குற? அந்த நடுவில் அந்த டைமில் அவங்களோட விட்டு போன தொடர்பெல்லாம் திருப்பி சரி செய்யுங்க. அவங்க கூட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் பேசி தீர்த்து அவங்களோட ஒரு பழைய ரிலேஷன்ஷிப் கொண்டு வாங்க. நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளேயே யாருக்கூடையும் பேசுறது இல்லை. அந்த காலத்து மாதிரி இல்லை இன்றைக்கி. அந்த காலம் கூட்டு குடும்பம் இருந்தது. இன்றைக்கி எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க கூடயே பேசுறது இல்லை, சந்திக்கிறது இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனுடைய ஓன் பிரதரை பார்த்து 10 வருஷம் ஆகுதான். ஒரே சென்னையில் இருக்காங்க 2 பேரும். பார்த்து 10 வருஷம் ஆகுதான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பேசிக்கிறாங்க. அம்மா அப்பா இல்லை. அம்மா அப்பா இருக்கும்போது அட்லீஸ்ட் இப்போ என்னங்க இது? திடீர்னு உங்களுக்கு பிஸ்னஸில் கொண்டு வரணுன்னு ஃபோன் பண்ணால் எப்படி வருவான்? 10 வருஷமாக நீ பேசலை, உனக்கு தேவைன்னா உடனே வருவானா? ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்க. அவங்களோட பேச ஆரம்பிங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா செய்ய ஆரம்பிங்க. டைரக்ட் செல்லிங்கில் சம்பாதிச்சுக்கலாங்க. முதல்ல இதெல்லாம் சரி பண்ணுங்க. நீங்கள் பண்ண தவறெல்லாம் முதல்ல உணர்ந்து ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்க. நேம் வந்துடும். 100, 200, 500 பேர் கூட லிஸ்ட்டில் வந்துடும். ஆனால் அவன்லாம் நீ கூப்பிட்டா வரணும்ல, அதுக்கு திருப்பி நீ ரேப்போ பில்ட் பண்ணி அவங்களோட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம், பணம் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு நிறைய தேவை, இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது. எது எங்கே கிடைக்கும்ன்றது தெரியாமல் இருப்பாங்க. இது இங்கே தான் கிடைக்கும், பட்டா மாத்தனா இங்கே போ, என் ஃப்ரெண்ட் இருக்கா நான் ரெஃபர் பண்ணுறேன், ஒரு பிரச்சனையா போலீஸ் ஸ்டேஷன் அங்கே யாராவது தெரியுமா அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. அப்படியே அவனோட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணு. அப்புறம் நீங்கள் கூப்பிட்டு பாரு. ஓப்பன் மைண்டோட வருவான். வர்றது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி ப்ரெசன்டேஷனுக்கு முன்னாடியே நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சால் உன் சேல்ஸ் க்ளோஸ் ஆகிடுங்க.
இதெல்லாம் பண்ணாமல் நீ லிஸ்ட்டு போட்டு டைரெக்டாக இப்போ இன்விடேஷன் கொடுத்தா வரவே மாட்டான். வந்தால் தானே அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், டைரக்ட் செல்லிங்கில் நேம் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதை விட, ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு விட, இன்விடேஷன் பண்ணுறதுக்கு விட ப்ராஸ்பெக்டிங் தான் ரொம்ப முக்கியமானது. நான் இந்த சொன்ன 6 விஷயத்தை நீங்கள் இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைரக்ட் செல்லிங்ன்றது தங்க சுரங்கம், நிறைய பணம் இருக்குது, அது எடுத்துக்கலாம், அவசரப்பட வேணாம். முதல்ல நீங்கள் அதுக்கு தயாராகுங்க. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். தயாராகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. பெரிய சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் டைரக்ட் செல்லிங்கில் பெரிய சாதனைகள் படைக்கலாம், நீங்களும் ஜெயிக்கலான்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.